எஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்க சார். என்னோட தாத்தாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றதா டாக்டர் சொன்னாங்க. கொஞ்சம் செக் பண்றீங்களா? பேஷண்ட் நேம்? திருவேங்கடம். ஒரு நிமிஷம். ஆமா சார், இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ். நீங்க அவரை கூட்டிட்டு வாங்க, நான் ரெசிப்ட் சம்மரில எடுத்து வைக்கிறேன். கூட பில்லு எடுத்து வச்சிருங்க. தேங்க் யூ. சிஸ்டர், தாத்தா இங்கதான் இருந்தாரு. எங்க போனாருன்னு தெரியல சார். தெரியலையா? எங்க பேஷண்ட்டுங்க? எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தாரு சார். என்னங்க சொல்றீங்க நீங்க? சிஸ்டர் சொல்லுங்க சார். சிஸ்டர், என்னோட தாத்தா அங்க பெட்ல காணோம். அங்க எல்லாமே தேடி பார்த்தேன், இல்ல. நர்ஸ் கிட்ட கேட்டா எங்கன்னு காணோம்னு சொல்றாங்க. குட்டி, அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டியா? இல்லம்மா, நான் டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக வந்து பார்த்தா தாத்தாவை பெட்ல காணோம். என்னது? அப்பாவை ஆஸ்பத்திரியில காணுமா? என்னடா பேசுற? எங்க போயிட்டாரு? ஆமாமா, இங்க இருக்கிறவங்களை கேட்டா யாருக்குமே தெரியாது. அந்த தாத்தா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்கம்மா. ஏய், சொல்லாம கொள்ளாம அவர் எப்படிடா போவாரு? உடம்பு வேற சரியில்லை. பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாரு. சரி சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நான் தேடி பார்க்கறேன். சரியா? சரி. எங்க போனாரு இவரு? ஐயோ, ஓல்மேன், நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சொல்றேன்ல, வீடு நான் பாத்துக்கிறேன். இப்போ பெருசு போற கோவத்துல பார்த்தா லக்ஷ்மியோட கதை இதோட முடிஞ்சது. வேலையா லக்ஷ்மி வீட்டை விட்டு துரத்திட்டு தான் மறு வேலை பார்க்கும் போல இருக்கு. எப்படியோ அந்த குடும்பத்துல எப்பவும் பிரச்சனை இருந்தா சரி, அந்த லக்ஷ்மி நிம்மதி இல்லாம இருக்கணும். அதான் நமக்கு முக்கியம். அப்பா அப்பா அப்பா, என்னப்பா எப்படி சொல்லாம கொள்ளாம அனுப்புனாங்க ஆஸ்பத்திரியில இருந்து? என்ன அப்பா, ஏன்பா என்கிட்ட சொல்லல? குட்டிக்கிட்டயாவது சொல்லிருக்கலாமே. நாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்போமே. ஏன் இப்படி நீங்க? சரி, பாத்து வாங்க. கொடுங்க, இதை என்கிட்ட கொடுங்க. கொடுங்க அப்பா, கஷ்டமா இருக்குப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்களை வண்டியில கூட்டிட்டு வந்திருப்போம்ல. என்னப்பா உங்களுக்கு கோபம்? ஏன்பா இப்படி பண்றீங்க? வாங்க. வந்துருச்சு, போங்க. அப்பா பாத்து அத குடுங்களே என்கிட்ட. அந்த கவரை நான் பிடிக்கிறேன். குடுங்க, கஷ்டமா இருக்கும். ஏன்பா இப்படி பண்றீங்க? வாங்க. சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது. என்ன கோவம் தெரியலையே உங்களுக்கு? அப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க? நான் ஆஸ்பத்திரிக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. ஏன்பா இப்படி பண்றீங்க? ஏன் அப்படி ஆட்டோ பிடிச்சு வரீங்க? அப்பா, என்னப்பா நடந்தது? ஏன்பா உங்களுக்கு என் மேல கோவம்? உங்களை நீங்களே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டீங்களாப்பா? குட்டி உங்களை கூப்பிடுறதுக்கு தானே ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். நீங்க பாக்கலையா குட்டிய? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. தாத்தா,
எப்ப வந்தாரு? தாத்தா உடம்பு எப்படி இருக்கு? எப்படி வந்தீங்க? நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டியா? இந்த வீடு உருப்பிட்ட மாதிரிதான் போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. ஏன்பா இப்படி பேசுறீங்க? எவ்ளோ கஷ்டப்பட்டு இவ வீட்டுக்கு வந்திருக்காப்பா. ஏன்பா அவளை திட்டிட்டு இருக்கீங்க? அப்பா, இப்பதான் பவி வந்ததுக்கு அப்புறம் வீடே நிறைவா இருக்கு. நீ பேசாத, உன் குரலை கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. தாத்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நான் பண்ணது தப்புதான், அதுவும் வேணும்னே பண்ணல. அந்த குச்சி மேல பட்டுட கூடாதுன்னு நான் தடுத்தேன். ஆனா இப்படி எல்லாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அப்பா, பவி மேல எந்த தப்பும் இல்லப்பா. பேசாத நீ. நான் அவளை கூட மன்னிச்சிருவேன், ஆனா உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்பா, நீங்க வந்ததுல இருந்து என் மேல கோவமா தான் இருக்கீங்க. ஆனா என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன என்ன பாக்குற? நான் ட்ரீட்மெண்ட் பண்ண பணம் யார்கிட்ட இருந்து வாங்க கூடாதுன்னு சொன்னனோ, அங்கிருந்து வாங்கி என்ன அவமானப்படுத்திட்டல. நான் உங்களை அவமானப்படுத்தலப்பா. நீங்க சொன்ன மாதிரி தான் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணேன். இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கடனுக்காக நான் உன்னி சார் கிட்ட ஏற்பாடு பண்ணேன்ப்பா. கடைசி நேரத்துல வீட்டை வித்துருங்க, அப்பதான் பணம் தர முடியும்னு சொல்லிட்டாங்க. உங்களோட உசுரை விட எங்களுக்கு வீடு எதுவும் பெருசா தெரியல. அதனால வீட்டை விக்கிறதுக்கு கூட சம்மதிச்சு நான் கையெழுத்து போட போனேன். அப்பதான் பவி எங்க வந்தா. நம்ம எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காளாமே, அந்த பணத்தை வச்சுதான்ப்பா உங்களை காப்பாத்தணும். இப்படி என்ன காப்பாத்தினதை விட நீ என்ன அப்படியே சாகட்டுன்னு விட்டுருக்கலாம்ல. அப்பா, ஆனத்தோட நிம்மதியா போய் சேர்ந்திருப்ப. ஐயோ, அப்பா இருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க, தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்கப்பா. என்ன செத்துருவன் பயப்படுறியா? இப்படி மானம் ஈனம் சூடு சொரண கேட்டு வாழறதை விட செத்து போயிடலாம், அது எவ்வளவு மேல். அப்பா, பவி நம்ம கூட இருக்கும்போது பண்ண இன்சூரன்ஸ்பா. அப்பா, இதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறவன் நான் இல்ல. வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும்னு முடிவு பண்ணி வாழறவன். ஆனா இனி ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிடிக்காத ஒருத்தி போட்ட பிச்சையில தான் இந்த உயிர் வாழுதுன்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டல்ல. அப்பா, அத்தை இருங்க அத்தை. ஏன் தாத்தா, நான் உங்களுக்கு உதவ கூடாதா? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. இந்த குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா அது எனக்கும் தானே கஷ்டம். என்ன நீ பெருசா இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற? எனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னப்போ எதையும் பார்க்காம ஓடி வந்தேன். நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு உதவி பண்ணனே? இல்ல உன்கிட்ட வந்து இவ வந்து உதவி கேட்டானா? அந்த டாக்டர் எனக்கு இருக்கிற பிரச்சனை சொன்ன உடனே நான் லட்சுமி கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? உன்கிட்டயும் அந்த சமயக்காரங்கிட்டையும் காசு வாங்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா தெளிவா சொல்லிட்டேன். உனக்கு தெரியுமா, இவளும் சரின்னு எனக்கு வாக்கு கொடுத்தா. அப்ப அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஆபரேஷனுக்கு சம்மதிச்சேன். ஏன் தாத்தா, ஏன் என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? மனசு கேட்காம வந்து உதவி பண்றது தப்பா? தப்புதான். நீ எப்ப எங்க பேச்ச கேட்காம இந்த வீட்டை விட்டு போனியோ அன்னைக்கே உன்னை நான் தலைமொழிகிட்டேன். அப்பா, ஏன்பா இப்படி பேசுறீங்க? வேண்டாம்ப்பா, அவ எப்பவுமே நமக்கு கெடுதல் நினைச்சதில்லப்பா. என்ன லட்சுமி, அவ பண்ண அட்டூழியத்தெல்லாம் மறந்துட்டியா? என்ன தாத்தா, நான் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணது உங்க பேரன். ஏய், அவன் ஆம்பளை, 1000 தப்பு பண்ணுவான். அதுக்காக வேண்டி நீ வீட்டை விட்டு போயிடுவியா? அவன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? அவன் பக்கத்துல இருந்து பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும். என்ன எவ்வளவோ சொன்னீங்க. உங்க
பேரன் இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கான். அது எல்லாத்தையும் நான் அனுசரிச்சு தானே போனேன். ஆனா இந்த தப்ப நான் மட்டும் இல்ல, புருஷனை நேசிக்கிற எந்த பொண்டாட்டியும் ஏத்துக்க மாட்டா. நான் பண்ண ஒரே தப்பு அவனை மனசார லவ் பண்ணது மட்டும்தான். அதுக்குதான் சரியான தண்டனை எனக்கு கொடுத்துட்டான். நான் இங்க வந்தது கூட அத்தைக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்ல, என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு என் மனசு உறுத்துச்சு. அதான் தாங்காம இங்க வந்தேன். உன் நடிப்பை எல்லாம் வேற எங்கேயாச்சும் காட்டு. நீ இந்த வீட்டுக்குள்ள வேணா வந்திருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள ஒரு நாளும் வர முடியாது. ஆடு நனையுதேன்னு ஓன அழுத கதையெல்லாம் எனக்கும் தெரியும். உன் திட்டம் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் இருக்கிற பக்கமே நீ தலைய வச்சு படுக்கூடாது. குடுங்க குடுங்கப்பா. உங்க இருமல் நிக்கும், குடுங்க, நான் மாத்திரை எடுத்து தரேன். என் பேச்சை யாரும் மதிக்கல, நானும் யார் பேச்சையும் கேட்க போறதில்ல. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்பா இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்காரு. உடம்பு சரியில்லை தானே, அவர் சும்மா அப்படி பேசிட்டாரு. நீ மனசுல வச்சுக்காத, சரியாயிடும். ஒன்னும் இல்ல. பவி, டீ. அத்தை உட்காருங்க. அத்தை, உங்க கையால இஞ்சி டீ சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இனிமே நீ தினமும் குடிக்கலாம். கையில என்ன என்னது? உள்ள வரும்போதே நான் கவனிச்சேன், நீ ஏதோ யோசனையில இருக்கேன்னு. என்ன யோசனை? அதுவா அத்தை? சொல்லு பவி, ஏதாவது பிரச்சனையா? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற வேலை என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நம்ம வீட்ல நடந்த பிரச்சனை, அதுவும் ஆபீஸ்ல வேற ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு அத்தை. அதான் கொஞ்சம் ஜாப் மாறலாமான்னு பார்த்தேன். ஓ, அப்ளை பண்ணேன். ஆனாலும் இப்ப என்னன்னா ஒரே குழப்பமா இருக்கு அத்தை. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப என்ன குழப்பம் உனக்கு? வேலை அதிகமா இருக்குன்னு சொல்ற, அது மட்டும் இல்ல மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்ற. இடத்த மாத்தி வேலை செஞ்சா உனக்கு நல்லா இருக்குமே பவி. இது பாரு, நீ எந்த குழப்பமும் இல்லாம இந்த புது வேலையில போய் ஜாயின் பண்ணு. எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமா பவி, இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல என்ன வேலை? HR அத்தை. HR ஜாயின் பண்றேன். HR அப்படின்னா ரேடியோல பேச போறியா, இல்லனா அந்த பாட்டு எல்லாம் போடுவாங்களே அத போட போறியா? ஆஹா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல அத்தை. ஆபீஸ் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணனும், அவ்வளவுதான். அன்னைக்கு சும்மா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஆனா இப்ப உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு வேற தெரியல. சம்பளம் கம்மியா? இல்ல அத்தை, இப்ப இருக்கிற சம்பளத்தை விட அதிகமா தான் ஆஃபர் பண்றாங்க. அதிகமான சம்பளமா? அப்புறம் என்ன பவி, நல்ல சம்பளம். ஆமா, புது இடம், சரியா? ஒரு நல்ல வேலை, கரெக்டா? அப்புறம் ஏன் தயங்குற? போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே? சரி அத்தை.
அப்போ இந்த ரேடியோ ஸ்டேஷன் ஒர்க்குக்கே நான் போறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது வேலையில போய் ஜாயின் பண்ண போற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ரெடி ஆயிடு, நான் டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ம். பவி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாமா சாப்பிடலாம். வர அத்தை. அத்தை, ஆ, 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 வா 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 உட்காரு, சாப்பிடலாம். அத்தை, ஆ, என்ன அது கையில ஏதோ கவர் வச்சிருந்தீங்க? ஆ, அது ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடலாம், உட்காரு உட்காரு சாப்பிடலாம், வா வா உட்காரு. அத்தை, என்ன அது சொல்லுங்க. அதுவா, ஆ, நீ சேர போறல்ல அந்த புது கம்பெனில, அங்க சேர்றதுக்கு ஒருத்தர் என்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதான் இது. அப்படியா? யாருக்கு அத்தை அப்ளிகேஷன்? அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆமாம் பவி, ரொம்ப நல்லவங்க. ஆனா பாவம் இப்போ வேலை இல்ல. அதான் நீ போக போற அந்த புது கம்பெனில ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே. அத்தை, ஆனா நானே இன்னைக்குதான் ஜாயின் பண்ண போறேன். நல்ல போஸ்டிங்கா இருந்தாலும் போன உடனே எப்படியா அத்தை இதெல்லாம்? அவங்க பேர் என்ன, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்திருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும்ல. எல்லாமே இந்த கவர்ல தெளிவா இருக்கு, நீயே படிச்சு பாரு. சரி, ஆனா எனக்கு தெரியாம யார் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க? படிச்சு பாரு, உனக்கே தெரியும். அத்தை, என்னத்த இது? என்ன அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதே உங்களுக்காக தானே சொன்னேன்ல. எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு தானே வந்தேன். அதையும் மீறி ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? எனக்கு தெரியும் பவி, நீ எனக்காக தான் வந்திருக்க. ஆனா குட்டி பாவம் பவி, கொஞ்ச நாளா அவன் வேலையே இல்லாம இருக்கான். கம்பெனியா ஏறி இறங்குறான். ஆனா அவனுக்கு எங்கேயுமே வேலை செட் ஆகல பவி. அதனால நீ இப்போ நீ போறல்ல அந்த புது கம்பெனி, அங்க அவனுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லிதான் அப்ளிகேஷனை அவனை எழுத சொன்னேன். இந்தாங்க அத்தை, புடிங்க. அப்புறம் இதே சாக்கா வச்சு அங்க டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இல்ல இல்ல இல்ல, அவன் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவன் முன்னாடி மாதிரி இல்ல பவி, அவன் ரொம்ப மாறிட்டான். என்ன, போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. ஐயோ அத்தை, என்னால அவ்வளவு சீக்கிரம் அவனை நம்ப முடியாது அத்தை. இத பாரு, நீ அவனை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். பவியை நீ டிஸ்டர்பே பண்ண கூடாதுன்னு அவன் கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். பவி, எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடு பவி, வாங்கிக்க ப்ளீஸ் பவி. பாவம் தானே, அவன் வேலையே இல்ல. ஒரு வேலை இருந்தா கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பான். ப்ளீஸ் பவி. ஐயோ சரி, முதல்ல இன்னைக்கு என்னோட ஜாயின் டேட். நான் போய் என் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன், அப்புறம் இதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆமா ஆமா, நீ முதல்ல உன் வேலையை பாரு, அப்புறம் ஏதாவது இருந்தா அவனுக்கு கொடு, சரியா? ப்ளீஸ் பவி ப்ளீஸ். சாப்பிடி போ, வா. இல்ல, டீ குடிச்சதே போதும். இன்னைக்கு
நாளைக்கு வர ஜாயினிங் டேட். நான் ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறேன். சரி மறக்காம டிஃபன் சாப்பிடு. ம், சரி அப்புறம் ப்ளீஸ் பவி மறந்துடாத. வரேன். ப்ளீஸ். ஏய் குட்டி, ஆ. இங்க வா. என்னம்மா? என்னம்மா? நீ எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்தல்ல, அப்ளிகேஷன் லெட்டர். அத பவிக்கிட்ட கொடுத்தேன், அவ வாங்கிட்டு போயிட்டா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஆமா, அவ சொல்றத பார்த்தா உனக்கு ஏதாவது வேலை அங்க ஏற்பாடு பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ம், சரிம்மா. அப்புறம் குட்டி, ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை சம்மதிக்க வச்சிருக்கேன். அவளும் நல்ல மனசோட எடுத்துட்டு போயிருக்கா. ஆ, இது பாரு, நீ அவகிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்க என்ன. ஒருவேளை அங்க வேலை கிடைச்சிட்டா அவ மனச கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசி சொதப்பிடாத. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பவி மனச மாத்தணும். அப்புறம் உன் கூட ரொம்ப அன்பா இருப்பா. அம்மா, நீங்க சொல்றத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் தான் குட்டி. சீக்கிரமா உனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி.